குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூருல்லா. காலை நேரங்க ஒரு வேலை சம்மந்தமாக அல் கிசைஸ் ஏரியாவுக்கு வந்திருந்தேன். அல் கிசைஸுக்கு பக்கத்தில் உள்ள அல் நஹதா 1 ஏரியாவுக்கு ஒரு டெம்பரேச்சர் ஒரு 18 டிகிரிலேருந்து 22 டிகிரி தான். செம ப்ளசண்ட் வெதர். காலையில் ஒரு 8:30 மணிக்கு வந்துட்டேன். இப்போ மணி ஒரு 9:45 ஆகுது. வேலையை முடிச்சுட்டு இப்போ இங்கே பக்கத்தில் தமிழ் ஹோட்டல் சென்னை கார்டன்ஸில் தோசையும் வடையும் ஒரு டீயும் குடிச்சிட்டு வந்து அந்த ஏரியா சூப்பராக இருக்குங்க. நான் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு கம்யூனிட்டி ஏரியா. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸோட நிறைய ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டி ஏரியா இங்கே. ஆக்சுவலாக அற்புதமாக இருக்குது. எப்படி இன்டர்நேஷ்னல் சிட்டி ஒரு கிளஸ்டர் மாதிரி இருக்கோ, அங்கே அல் நஹதா பகுதி ஷார்ஜாவுக்கு பக்கத்தில் இருக்குங்க. அல் கிசைஸ் ஷார்ஜா முக்கியமான கம்யூனிட்டி ஏரியா. எல்லா அம்யூனிட்டி இங்கே தமிழ் ஹோட்டல் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். காலையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு இங்கே பார்க்குறப்போ காரசாரம் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சென்னை கார்டன் இருந்தது. சென்னை கார்டன் பக்கத்தில் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்தது. காரசாரம் ரெஸ்டாரண்ட் ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் இருந்தது. சரி, சென்னை கார்டனுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். திருவாரூர் பக்கத்தில் உள்ள நாச்சிக்குளம், அவர் தான் அந்த ஹோட்டலில் வச்சுருக்காரு ஓனர். அந்த ஹோட்டலோடைய ஓனர் நாச்சிக்குளத்தை சேர்ந்தவரான். ஹோட்டலில் சாப்பாடு நல்லாவே இருந்துச்சுங்க. அந்த சென்னை கார்டன்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஃப்ரண்ட் பகுதியை தான் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல அற்புதமான ஒரு சூழல். காலை நேரம் மழை பெஞ்சதில் கொஞ்சம் தண்ணி ஸ்லைட்டாக கிளாக் ஆகி ஒரு சில இடங்களில் நின்றுட்டுருக்கு. மற்றபடி இந்த ஏரியா, அந்த டெம்பரேச்சர், அந்த வெதர், காலை சாப்பாடுல காலையில் தோசை வடை இதெல்லாம் வேறு லெவல் ஃபீலிங் தந்துச்சுங்க. அதை பாருங்கள், துபாயில் மழை பெஞ்சு ஓரளவு மழை ட்ரெயின் ஆகிடுச்சிங்க. ஒரு 1.5 நாள் பெஞ்சு 1 to 2 டேஸு. ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தாழ்வான பகுதியில் லைட்டாக தண்ணி நிற்கிது. அதை இறச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்கள், லைட்டான தண்ணி நிற்கிது. பட் மெஜாரிட்டி இடத்துல அவங்க தண்ணியை இறச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நீட்டாக துபாய் முனிசிபாலிட்டி க்ளீன் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்களா இடம்? எப்படி இருக்குது? காலை நேரத்தில் இந்த மாதிரி நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டு மெனக்கெட்டு வாக்கிங் வந்தால் தான், வெளியில் இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் எவ்வளோ அழகான, அதுவும் நல்ல ப்ளசண்ட் வெதரில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, சில்லுன்னு ஒரு வாக் போகிறதுக்கு எவ்வளோ நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது இல்லைங்களா? ஓகே கைஸ், இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.